இத பத்தி இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியிலே ஒரு ஸ்லோகம் வருது. சயேஷ லோகே விக்யாத பரீட்சித் இதுவை பிரபு பூர்வம் திருஷ்டம் அனுத்யாயன் பரீட்சேத நரேஷ்விக. இதே அத்தியாயத்தினுடைய 39வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல பரிஷித் அப்படிங்கிற இந்த பெயருக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிஷித் மகாராஜர் தன்னுடைய அம்மாவனுடைய கர்ப்பத்துல இருந்த பொழுது அந்த கிருஷ்ணருடைய ரூபத்தை இடைவெளி இல்லாம அவர் கிருஷ்ணருடைய ரூபத்தை தரிசனம் செய்தார். அந்த ரூபத்தை அவர் பிறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வினாடியும் அதே ரூபத்தை தன்னுடைய மனசுக்குள்ள நினைத்து கொண்டே இருந்தார். அந்த அந்த நபரை தேடிக்கொண்டு இருந்தார். குழந்தையா இருக்கும் பொழுதே கூட யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வேஷ்டியை பிடித்து இழுப்பார். ஓ, இந்த நபரா நான் பார்த்த நபர் அப்படின்னு பரிசோதிப்பதற்காக அவர் அந்த நபரை தேடிக்கொண்டே இருந்தார். அப்ப அந்த அவர் பார்த்த கிருஷ்ணருடைய தரிசனம் அவருடைய மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த பதிவை ஏற்படுத்தியது. அதனால அந்த கிருஷ்ணரை அவர் தேடிக்கொண்டே இருந்தார். அதனால தான் அவருடைய பெயர் பரீட்சித். நான் பரீட்சை செய்து கொண்டே இருந்தார். இந்த நபரா நான் பார்த்தவர் அப்படின்னு ஒவ்வொரு நபரையும் பார்க்கும் பொழுதும் இவரா நான் பார்த்தவர் அப்படின்னு பரீட்சை செய்து கொண்டு இருந்தார். அதனால்தான் அவருடைய பெயர் பரீட்சித். அப்பீவிய தரிசனம் அப்படின்னா மிக உயர்ந்த அழகை பெற்றவர். மிக உயர்ந்த அழகை பெற்றவர். இன்னொரு அப்பீவிய தர்சனம் ஷியாமம். கிருஷ்ணருடைய அவர் கார்மேக வண்ணத்தை பெற்றிருந்தார், ஷியாமம். அதுக்கப்புறம் கார்மேக வண்ணத்தை உடைய கிருஷ்ணர், மின்னலை போன்ற பீதாம்பர வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்த கிருஷ்ணர் திடீரென்று அந்த உத்தராவினுடைய கர்ப்பத்திற்குள்ள நுழைந்து பரிஷித் மகாராஜருக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தினால எரிக்கப்பட்டு கொண்டிருந்த பரிஷித் மகாராஜருக்கு தரிசனத்தை காண்பித்தார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த வர்ணனை சொல்லப்பட்டது. ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும் ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாஹும் தப்த காஞ்சன குண்டலம் தப்த காஞ்சன குண்டலம் சதஜாக்ஷம் கதாபாணிம் சதஜாக்ஷம் கதாபாணிம் ஆத்மனः சர்வதோதிஷம் ஆத்மன சர்வதோதிசம் பரிப்ரமந்தம் உல்காபாம் பரிப்ரமந்தம் உல்காபாம் பிராமயந்தம் கதாம் முஹுஹு பிராமயந்தம் கதாம் முஹுஹு. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். பகவான் 4 கரங்களுடனும் உருக்கிய தங்கத்தாலான காதணிகளுடனும் கோபத்தால் ரத்தம் போல் சிவந்த கண்களுடனும் அழகுபடுத்தப்பட்டிருந்தார். அவர் இங்கும் அங்குமாக சுற்றி திரிந்த பொழுது அவரது கதாயுதம் எரி நட்சத்திரத்தை போல் இடைவிடாமல் அவரை சுற்றி சுற்றி வந்தது. சதுர்பாகும் 4 கரங்களை பெற்றிருந்தார். தப்த காஞ்சன, தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி. தப்த காஞ்சன் அப்படின்னா உருக்கிய தங்கத்தினாலான காதணிகளை அணிந்திருந்தார். சதஜ அக்ஷம், பகவான் ரொம்ப கோபத்துடன் இருந்தார். அதனாலதான் அவருடைய கண் செவத்து இருந்தது. சதஜாக்ஷம் ரத்தத்தை போன்ற சிவந்த நிறத்தில் இருந்தது. கதாபாணிம், தன்னுடைய கையில அந்த கதாயுதத்தை வைத்துக் கொண்டிருந்தார். ஆத்மன சர்வதோதிஷம், எல்லா திசைகளிலும் சென்று பரீட்சித்தை அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றினார். பரிபிரமந்தம், தன்னுடைய கதையை சுழட்டி கொண்டே இருந்தார். உல்காபாம் பிராமயந்தம் கதாமுகு. உல்கா அப்படின்னா எரி நட்சத்திரம்.
எரி நட்சத்திரத்தை போல அவர் வந்து ஜொலித்து கொண்டிருந்தார். இங்கேயும் பார்க்கும் பொழுது இதுலயும் பார்க்கிறோம் எப்படி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுகின்றார். கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. இது கிருஷ்ணருடைய நித்தியமான சபதம். என்னுடைய பக்தர்கள் ஒருபோதும் அழிக்கப்பட மாட்டார். அதனால பக்தரை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கார். அப்ப கிருஷ்ணர் வந்து எப்படி தன்னுடைய பக்தரை காப்பாற்றுகின்றார்? அது வெவ்வேறு விதமாக காப்பாற்றுகின்றார். இந்த சமயத்துல தன்னுடைய பக்தரை வந்து மரணத்திலிருந்து காப்பாற்றுகின்றார். ஆனா அதே கிருஷ்ணர் வந்து பரிஷத் மகாராஜருக்கு சாபம் கிடைச்ச சமயத்துல அப்ப வந்து கிருஷ்ணர் அந்த சாபத்திலிருந்து காப்பாற்றவில்லை. ஆனா கிருஷ்ணர் சுகதேவ் கோஸ்வாமியை அனுப்பி பரிஷத் மகாராஜரை காப்பாற்றினார். சுகதேவ் கோஸ்வாமி மூலமாக பாகவதத்தை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக பரிஷத் மகாராஜரை காப்பாற்றினார். கிருஷ்ணர் வந்து பல்வேறு விதத்துல ஒரு பக்தரை காப்பாற்றுகின்றார். காப்பாற்றுவது அப்படின்னா நம்ம வந்து வெறும் உடம்பை காப்பாற்றுவது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. குறிப்பாக நம்மளுடைய பக்தி மேல உள்ள நம்பிக்கையை காப்பாற்றுகின்றார். பக்தி மேல உள்ள நம்பிக்கை காப்பாற்றுகின்றார். கிருஷ்ணரால ரட்சிக்கப்படும் ஒரு பக்தரை வந்து யாராலையும் வந்து அழிக்க முடியாது. கிருஷ்ணர் ஒரு நபரை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைத்தாருன்னா அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணர் பரிஷத் மகாராஜரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சார். ஏன் அப்படி நினைச்சார்? ஏன்னா பாண்டவர்களுடைய சந்ததி இந்த உலகத்துல அழிந்து விடக்கூடாது. பாண்டவர்களுடைய குணம் என்ன? சுயநலமற்ற கிருஷ்ண பக்தி, தூய பக்தி. அந்த பாண்டவர்களுடைய அந்த தியாக மனப்பான்மை, சுயநலமற்ற பக்தி, இதே குணம்தான் பரிஷத் மகாராஜர்கிட்ட இருக்கு. அந்த பாண்டவர்களுடைய சந்ததி இந்த உலகத்துல அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் பரீட்சத்தை காப்பாற்ற நினைத்தார். அதனால கிருஷ்ணர் ஒருத்தரை காப்பாற்ற நினைக்கும் பொழுது யாராலையும் வந்து அவரை அழிக்க முடியாது. கிருஷ்ணர் ஒரு நபரை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சார்னா ஜெயத்ரதருக்கு வந்து கௌரவர்கள் பல்வேறு விதத்துல பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. ஒரு நிமிஷம், யார பார்க்கணும்? இந்த சிவகுமார் சிவகுமார் வக்கீல பாக்குறதுக்கு எத்தனை மணிக்கு வருங்க? எத்தனை மணிக்கு வர சொன்னார்? 5 மணிக்கு மேல அவர்கிட்ட போன் பண்ணுங்க, இங்க உட்காருங்க. சொல்லி போன் பண்ணி உட்காருங்க, வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணுங்க. ஜெயத்ரதர் வந்து அந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜெயத்ரதர் பாண்டவர்கள் காட்டுல இருந்த பொழுது ஜெயத்ரதருக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே திரௌபதி மேல ஒரு ஆசை இருந்தது. அந்த ஒரு சமயத்துல அவர் வந்து திரௌபதியை வந்து தன்னந்தனியா இருக்கிற சமயத்துல திரௌபதியை பார்த்தார். திரௌபதியை அபகரித்து கொண்டு போறதுக்காக முயற்சி செய்தார். உடனே அதை வந்து பாண்டவர்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து தெரிவித்தார். உடனே பீமர் வந்து அந்த ஜெயத்ரதரை வந்து
தோற்கடித்து அந்த ஜெயதிரதருக்கு வந்து அவருடைய தலையில உள்ள முடியெல்லாம் வெட்டிட்டார். ஒரு 5 முடியை மட்டும் வச்சுட்டு மத்த எல்லா முடியும் வெட்டிட்டார். அந்த ஜெயதிரதரை வந்து இதற்கு அப்புறம் நீங்க வந்து எங்களுடைய அடிமை அப்படின்னு சொல்லி அந்த ஜெயதிரதரை வந்து அடிமையாக்கி விட்டார். அப்படி தண்டனை கொடுத்தார். ஆனா யுதிஷ்டிர மகாராஜரும் திரௌபதியும் வந்து தங்களுடைய பெருந்தன்மையான குணத்தினால இந்த ஜெயதிரதரை வந்து விடுவித்து விட்டனர். ஜெயதிரதர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாண்டவர்கள் மேல அவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு வெறுப்பு. எப்படியாவது இந்த பாண்டவர்களை தோற்கடித்து விடணும் அப்படின்னு நினைச்சார். அதனால அவர் ஹிமாலயத்துக்கு போய் சிவபெருமான் கிட்ட தவம் செய்தார். அண்ட் சிவபெருமான் வந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்டார், பாண்டவர்களை கொல்வதற்கான சக்தியை கொடுங்கள் அப்படின்னு கேட்டார். சிவபெருமான் சொன்னார், பாண்டவர்களை உங்களால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அட்லீஸ்ட் பாண்டவர்களை ஒரு முறையாவது தோற்கடிப்பதற்கான அந்த சக்தியை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப சிவபெருமான் அந்த சக்தியை கொடுத்தார். ஒரு முறை உங்களால பாண்டவர்களை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் குருக்ஷேத்திர யுத்தத்துல கௌரவர்கள் வந்து சக்கரவியூகத்தை வந்து அமைத்த சமயத்துல அபிமன்யு இந்த சக்கரவியூகத்துக்குள்ள நுழைந்தார். அப்ப அந்த அன்னைக்கு வந்து அர்ஜுனர் வேற ஒரு இடத்துல மும்முரமாக சண்டை போட்டு கொண்டிருந்தார். அர்ஜுனருக்கும் அபிமன்யுவுக்கு மட்டும்தான் சக்கரவியூகத்துல போறதுக்கான அந்த வழி தெரியும். சோ அபிமன்யு வந்து போனார். மத்த பாண்டவர்கள் சொன்னாங்க, நீ வந்து சக்கரவியூகத்துக்குள்ள போயிடு, நாங்க எல்லாம் உங்க பின்னாடியே வருகின்றோம், வந்து உங்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பை கொடுப்போம் அப்படின்னு அபிமன்யு கிட்ட சொன்னார். அப்ப வந்து அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள நுழைந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த பாண்டவர்கள் பின்தொடர்ந்து வந்த பொழுது அந்த சமயத்துல ஜெயதிரதர் அவர்களை தடுத்து நிறுத்தி பாண்டவர்களை தோற்கடித்து விட்டார். அர்ஜுனர் வேற ஒரு இடத்துல சண்டை போட்டு இருந்தார், மத்த பாண்டவர்களை தோற்கடித்து விட்டார். அதனால அந்த பாண்டவர்கள் வந்து சக்கரவியூகத்துக்குள்ள சென்று அபிமன்யுவுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை. அதனால அபிமன்யு வந்து கொல்லப்பட்டார். அது தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அர்ஜுன் வந்து சபதம் எடுத்தார், ஜெயத்ரதரை நான் நாளைக்கு வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கொன்று விடுவேன், அப்படி கொல்ல முடியலன்னா நான் வந்து நெருப்புக்குள்ள நுழைந்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அதை கேட்டுட்டு ஜெயத்ரதர் வந்து அந்த சபதத்தை கேட்டுட்டு அவர் வந்து அந்த யுத்த களத்துல இருந்து ஓடுறதுக்கு நினைத்தார். கட்டாயம் நான் வந்து நாளைக்கு வந்து கொல்லப்படுவேன் அப்படின்னு நினைச்சு பயந்து யுத்தத்திலே வராம இருக்கிறதுக்காக முடிவு பண்ணார். ஆனா கௌரவர்கள் வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கையூட்டி, நாங்க வந்து உங்களை காப்பாற்ற போறோம் அப்படின்னு ஜெயதிரதருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அடுத்த நாள் வந்து ஜெயதிரதரை பாதுகாப்பதற்கான அந்த ஒரு நோக்கத்துடன் அவங்க வந்து சண்டை போட்டனர். அப்ப கடைசி வரைக்கும் அர்ஜுனனை வந்து வேற ஒரு இடத்துல சண்டை போடுறதுக்கு அப்படி வந்து மும்முரமாக வைத்தனர். சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டது. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அப்போ வந்து ஜெயதிரதர் வந்து எல்லா கௌரவர்களும் கொண்டாட ஆரம்பித்தனர். ஜெயதிரதர் வந்து வெளியில வந்து கொண்டாட ஆரம்பித்தார். இப்ப அர்ஜுனர் வந்து நெருப்புக்குள்ள போய் தற்கொலை பண்ணிக்குவார் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்தனர். அப்ப கிருஷ்ணர் வந்து சூரியனை திருப்பி உதிக்க வைத்தார். அப்ப உடனே அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அர்ஜுன ஜெயதிரதரை கொன்று கிருஷ்ணர் சொன்னார், ஜெயதிரதருடைய தலையை வந்து அவருடைய அப்பாவினுடைய மடியில கொண்டு போய் சேரு அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர்கிட்ட ஜெயதிரதர் வந்து சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்டிருந்தார், யார் ஒருத்தர் வந்து என்னுடைய தலையை வந்து கீழே போடுகின்றார்களோ, யார் என்னுடைய தலையை வந்து துண்டிக்கின்றார்களோ அவர்களும் உடனடியாக செத்து விடுவார்கள் அப்படின்னு வரம் கேட்டிருந்தார். அதனால கிருஷ்ணர் சொன்னார், இவருடைய தலையை துண்டித்து அந்த தலையை வந்து இவருடைய அப்பாவினுடைய மடியில கொண்டு போய் சேரு அப்படின்னு சொன்னார். அவருடைய அப்பா திடீர்னு தவம் செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு அவருடைய மடியில அந்த தலை வந்து விழுந்த பொழுது அந்த தலையை வந்து கீழே போடுறார். உடனே அவர் அப்பாவும் செத்து போயிடுறார். எதுக்கு சொல்ல வரேன்னா,
கிருஷ்ணர் ஜெயத்ரதரை கொல்ல வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணார். அதனால எவ்வளவு கௌரவர்கள், எவ்வளவு மகாரதிகள் இருந்தாலும் அவர்களால ஜெயத்ரதரை காப்பாற்ற முடியவில்லை. அதைத்தான் பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில எழுதுறார். அதனால தான் பிரகலாதர் தன்னுடைய பிரார்த்தனையில சொல்றார், பாலஸ்ய நேக சரணம் பிதரவு நரசிங்க நார்த்தஸ்ய சாகத முதன்வதி மஜ்ஜதோ நௌ தப்தஸ்ய தத் பிரதிவிதிர் ய இகாஞ்ச சேஷ்டஸ் தாவத் விபோ தனுகிருதாம் துவதுபேக்ஷிதானாம். இந்த உலகத்துல உண்மையான பாதுகாப்பு கொடுக்கின்ற நபர் பகவான். நான் சில சமயம் ஒரு குழந்தை உயர்ந்த பணக்கார குடும்பத்துல பிறக்கின்றது, எல்லா வசதிகளுடன் இருக்கின்றது, எல்லா மருத்துவ வசதிகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் அந்த குழந்தை திடீர்னு நோய் அந்த குழந்தை இறந்து விடுகின்றது. சில சமயம் ஒருத்தர் அவ்வளவு ஒரு அருமையான கப்பலை உருவாக்குகின்றார்கள். டைட்டானிக் அப்படிங்கிற கப்பலை உருவாக்கினார்கள். டைட்டானிக் கப்பலை உருவாக்கின பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கப்பல் அவ்வளவு திடமானது, கடவுளே வந்தாலும் கூட இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது அப்படின்னு அவ்வளவு அகந்தையுடன் சொன்னாங்க. கடவுளே கூட இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது அப்படின்னா. ஆனா அந்த கப்பல் தன்னுடைய முதல் பயணத்திலேயே அந்த ஐஸ் கட்டியில இடிஞ்சு மோதி அந்த முதல் பயணத்திலே அந்த கப்பல் கவிழ்ந்து விட்டது. அந்த மாதிரி பிரபுபாதர் எழுதுறாரு. இன்னொரு கருத்து கீதையில 8வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், அனோர் அணியான் மகதோ மகியான். பகவான் அணுவை விட சிறியவர். இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய வஸ்து மகத்தத்துவத்தை விட பெரியவர். மிக சின்ன வஸ்துவை விட சிறியவர், மிகப்பெரிய வஸ்துவை விட பெரியவர் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டுள்ளது. அந்த குணத்தை கிருஷ்ணர் வெளிப்படுத்துறார். நான் அதனாலதான் கர்ப்பத்துக்குள்ள நுழைந்து மிக சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டு பரீட்சித் மகாராஜருக்கு காட்சி கொடுத்தார். இன்னொரு இடத்துல 10வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்திலையும் ஸ்லோகம் வருது, பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயம் கரஹ ஆவிவேஷ் அம்சபாகேன மன ஆனக துந்துபேகே. கிருஷ்ணர் வசுதேவருடைய மனசுக்குள்ள நுழைந்தார். மனது எவ்வளவு சூக்ஷ்மமான வஸ்து. அப்ப இந்த மனசுக்குள்ள நுழைந்தாதுன்னா கிருஷ்ணர் எவ்வளவு ஒரு சூக்ஷ்மமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு நுழைந்திருக்கணும். அதன் மூலமாகவும் கிருஷ்ணர் எப்படி நான் அணுவை விட சிறியவன் அப்படிங்கிறதை காண்பிக்கின்றார். அப்ப கிருஷ்ணர் ஒவ்வொரு ஜீவாத்மாவனுடைய அவருடைய நிலைக்கு ஏற்றபடி அந்த ஜீவாத்மாவுக்கு தனக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் பல்வேறு ரூபங்களை எடுத்துக்கொள்கின்றார். கிருஷ்ணர் அர்ச்சாவதாரத்துல அவதாரம் எடுத்து இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அர்ச்சாவதாரமா அவதாரம் செய்கின்றார். அதனால்தான் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் வருது பிரம்மாவினுடைய பிரார்த்தனையில. பிரம்மா சொல்றார், துவம் பக்தி யோக பரிபாவித ஹிருத் சரோஜ ஆசே ஸ்ருதேக்ஷித பதோ நனுநாத பும்சாம் யத்யத்யாத உருகாய விபாவயந்தி தத்தத் வபு பிரணயசே சதனுகிரகாய. 3வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துல இதுல பிரம்மா சொல்றார், பகவான் ஒவ்வொரு பக்தருடைய மனநிலைக்கு ஏற்றபடி, அவர்களுடைய பக்தி உணர்வுகளுக்கு ஏற்றபடி, அதற்கேற்றபடி
தன்னுடைய காட்சியை கொடுக்கின்றார். அவருடைய பக்தி உணர்வுகளுக்கு ஏற்றபடி நரசிம்மராகவோ, வாமனராகவோ, அர்ச்சாவதாரமாகவோ, நாராயணனாகவோ, கிருஷ்ணராகவோ, ராமராகவோ அப்படி காட்சி கொடுக்கின்றார். இந்த மாதிரி இங்க பரீட்சித் மகாராஜருக்கு அவர் பார்க்கறதுக்கு ஏற்றபடி அப்படிப்பட்ட ஒரு உருவத்துல பரீட்சித் மகாராஜருக்கு காட்சி கொடுத்தார். இதுதான் கிருஷ்ணருடைய ஒரு சௌலபியம். சௌலபியம்னா எளிமை. அவர் வந்து மிக உயர்ந்த நிலையில இருந்தாலும் அவர் ஒரு சாதாரண மனிதன் கூட சுலபமாக அணுவதற்கு ஏற்றபடி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய காட்சி கொடுக்கின்றார். இதுதான் கிருஷ்ணருடைய சௌலபியம் அப்படிங்கிற எளிமையை குறிக்கின்றது. ஒரு உயர்ந்த பக்தர் கூட, ஒரு உத்தம அதிகாரி நிலையில உள்ள பக்தர், கூட அவர் வந்து உத்தமதிகாரி நிலையில் உள்ள பக்தர் வந்து எல்லோரையும் பக்தராக பார்க்கின்றார். பிரபுபாதர் வந்து 7வது ஸ்கந்தத்துல எழுதுறார். பிரலாத் மகாராஜருடைய குணங்களை பத்தி வர்ணிக்கும் பொழுது அவர் சொல்றார், ஞஸ்த கிரீடனகோ பாலோ ஜடவத் தன் மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீதிருஷம். பிரலாதர் குழந்தையாக இருக்கும் பொழுதே அவருக்கு வந்து விளையாட்டு மேல ஈடுபாடு இல்லை. அவர் வந்து கிருஷ்ணருடைய சிந்தனையில மூழ்கி இருந்ததுனால இந்த உலக நிகழ்ச்சிகளையே கூட, இந்த உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அதை வந்து அவருக்கு வந்து புரியவே இல்லை. அவருக்கு வந்து அதுல எந்தவித தொடர்பே இல்லாமல் கிருஷ்ணருடைய நினைவிலே மூழ்கி இருந்தார். அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில வந்து பிரபுபாதர் உத்தமதிகாரியை பத்தி சொல்றார். பிரலாதர் வந்து ஒரு உத்தமதிகாரி பக்தர். அந்த உத்தமதிகாரி பக்தர் வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லோரும் கிருஷ்ணருடைய பக்தர்கள், என்னை தவிர எல்லோருமே கிருஷ்ணருடைய பக்தர்கள் அப்படின்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட உத்தமதிகாரி பக்தரும் கூட சில சமயம் மத்தியமதிகாரி நிலைக்கு இறங்கி வருகின்றார். எதற்காக? பிரச்சாரம் செய்வதற்காக. நான் உத்தமதிகாரி பக்தர், எல்லோரும் கிருஷ்ணருடைய பக்தர்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் வந்து யாருக்குமே பிரச்சாரம் செய்ய முடியாது. ஏன்னா எல்லோருமே பக்தர்கள், என்னை தவிர எல்லோருமே பக்தர்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கான ஒரு ஊக்கமே வராது. ஆனா அப்படிப்பட்ட உத்தமதிகாரி பக்தர் கூட இந்த உலகத்துல கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்காக, பிரச்சாரம் செய்யறதுக்காக மத்தியம் அதிகாரி நிலைக்கு இறங்கி வருகின்றார். அந்த மாதிரி இங்க வந்து கிருஷ்ணர் மிக மேன்மை வாய்ந்த பகவான் வந்து பரீட்சித் மகாராஜருக்கு தரிசனம் கொடுப்பதற்காக அவர் அந்த கட்டை விரல் போன்ற அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். இதுதான் கிருஷ்ணருடைய எளிமை. இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா க்ஷதஜாக்ஷ அப்படின்னு வருகின்றது. க்ஷதஜாக்ஷனா ரத்தத்தை போன்ற அவ்வளவு ஒரு கோபத்துடன் இருந்தார். அவருடைய சிவந்த கண்களுடன் இருந்தார். ராமாயணத்திலையும் வந்து ராமரை புகழ்ந்து தாரா பேசுகின்றார்கள். வாலி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து தாரா வருகின்றார், வாலியினுடைய மனைவி. அங்க வந்து ராமரை தரிசனம் செய்யும் பொழுது ராமருடைய அழகால கவரப்பட்டு அந்த ராமரையே புகழ்ந்து பேசுகின்றார். எந்த ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவனை கொன்ற நபரை வந்து யாரா புகழ்ந்து பேசுவாங்களா? ஆனா தாரா வந்து ராமருடைய அழகால வசீகரிக்கப்பட்டு அந்த சமயத்துல தன்னுடைய கண் முன்னாடி கணவருடைய பிணம் வந்து அங்க இருக்கு, ஆனா ராமரை புகழ்ந்து பேசுறான். ரொம்ப பிரசித்தியான ஒரு ஸ்லோகம் ராமாயணத்துல. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு 100 பக்கத்துக்கு ஒரு பெரிய வாச்சியான் பிள்ளை வந்து வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. ஏன்னா ராமாயணத்துல வெறு சில பகுதிகள் தான் ராமர் வந்து பகவான் அப்படின்னு ராமருடைய மேன்மையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு.
அதுல வந்து ஒரு பகுதினா இந்த தாரா சொன்ன இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலயும் தாரா சொல்றாங்க, துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷீண கீர்த்திஷ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவான் சதஜோபமாக்ஷः. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஸ்லோகத்துல உள்ள ஒரு அர்த்தம் என்னன்னா சதஜோபமாக்ஷः. சதஜோபமாக்ஷன்னா சிவந்த கண்களை உடையவர். அதே வார்த்தை தான் இந்த ஸ்லோகத்திலே வருகின்றது. துவம் அப்பிரமேய. அப்பிரமேய அப்படின்னா உங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்பிரமேய. துராசத, உங்களை யாராலும் சுலபமாக அணுக முடியாது. ஜிதேந்திரிய, எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்திய நிலையில் நீங்க வைத்திருக்கின்றீர்கள். உத்தம தார்மிக, தர்மத்தை கடைபிடிப்பவர்களே மிக சிறந்தவர். அக்ஷீண கீர்த்தி, அழியாத புகழை உடையவர். விசக்ஷண, மிக உயர்ந்த விவேக புத்தியை உடையவர். வக்கீல் சிவகுமார் பார்க்க வந்து விசக்ஷண அப்படின்னா கூர்மையான விவேக புத்தியை உடையவர். க்ஷிதிக்ஷமாவான், பூமியை போன்ற சகிப்புத்தன்மையை உடையவர். அப்புறம் சதஜோபமாக்ஷக, சிவந்த கண்களை உடையவர் அப்படின்னு தாரா ராமரை வந்து புகழ்ந்து பேசுறார். அதே வார்த்தை இந்த சதஜக அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த ஸ்லோகத்திலே வருகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த ஸ்லோகம் அஸ்திர தேஜஸ்வ கதயா நீகாரமிவ கோபதிஹி விதமந்தம் சந்நிகர்ஷே பரியைக்ஷதக இத்யசௌ. மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணன் பிரபு. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக சூரியன் ஒரு பனித்துளியை ஆவியாக மாற்றிவிடுவதைப் போலவே பகவானும் பிரம்மாஸ்திரத்தின் வெப்ப கதிர்களை மறைந்து போக செய்வதில் ஈடுபட்டிருந்தார். குழந்தையும் பகவானை பார்த்து அது யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணியது. ஹரே கிருஷ்ணன் பிரபு. பிரம்மாஸ்திரத்தினுடைய வெப்பம், பிரம்மாஸ்திரத்தினுடைய வெப்பம் வந்து பிரம்மாஸ்திரத்தினால ஒரு பிரம்மாண்டத்தையே கூட அழித்து விட முடியும். அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த அஸ்திரம். ஆனா அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய வெப்பத்தை வந்து எப்படி சூரியன் வந்து ஒரு பனித்துளியை வந்து எப்படி அழிக்கின்றதோ, சூரியன் ஒரு பனித்துளியை அழிப்பதற்கு வந்து அவர் எவ்வளவு சுலபமானது. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய வெப்பத்தை வந்து அவ்வளவு சுலபமாக அழித்து விட்டார். அதை அப்ப பரிஷத் மகாராஜர் கிருஷ்ணருடைய தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பரியைக்ஷத க இத்யசௌ, இந்த நபர் யார் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். கிருஷ்ணரை தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறம் பரிய ஈக்ஷத க இத்தி அசௌ, இந்த நபர் யார் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பித்தார். யார் என்னை காப்பாற்றியுள்ளார்? இந்த நபர் யார்? என்னிடத்தில்
இவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பரீட்சித் வந்து குழந்தை பரீட்சித் வந்து நினைக்க ஆரம்பித்தார். இதே ஓமை வந்து 6வது ஸ்கந்தத்திலேயும் வருகின்றது. என்ன ஓமைன்னு, எப்படி சூரியன் வந்து ஒரு பனித்துளியை அழிப்பது, சூரியனுடைய முதல் ஒளிக்கதிர்கள் வரும்பொழுது அந்த பனித்துளிகள் வந்து அழிந்து விடுகின்றது. இதே ஓமை வந்து 6வது ஸ்கந்தத்துல வருகின்றது. கேச்சித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணா அகம் துன்வந்தி காத்யேன நீகாரம் இவ பாஸ்கரஹ. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அஜாமில் கதையினுடைய அதுக்கு ஜஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், ஒரு தூய பக்தி கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணா அகம் துன்வந்தி காத்யேன நீகாரம் இவ பாஸ்கரஹ. மிக அரிதான நபர்கள் மட்டும்தான் தூய பக்தியை கடைபிடிக்கின்றார்கள். பகவான் வாசுதேவருடைய திருவடியில் முழுமையான சரணடைந்த மிக மிக அரிதான நபர்கள் தான் தூய பக்தியை கடைபிடிக்கின்றார்கள். அந்த கிருஷ்ணருக்கு பக்தி செய்யும் போது அந்த கிருஷ்ண பக்தி வந்து எப்படி சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பனித்துளியை வந்து அழித்து விடுகின்றதோ, அந்த மாதிரி அந்த பக்தியினுடைய ஆபாச ரூப பக்தி அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. ஆபாச ரூப பக்தினா பக்தியினுடைய பல வகைகள் இருக்கு. ஆபாச ரூப பக்திங்கிறது வந்து ஒரு ஆரம்ப நிலையில் உள்ள பக்தி. அந்த ஆபாச ரூப நிலையில் உள்ள பக்தியே கூட அந்த ஜீவாத்மாவனுடைய பாவங்களை முழுமையாக அழித்து விடுகின்றது. அகம் துன்வந்தி காத்யேன அப்படின்னா அந்த பாவங்கள் முழுமையாக அழிக்கப்படுகின்றது. முழுமையாக அழிக்கப்படுகின்றதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பாவங்களுக்கான அடிப்படை காரணமான ஆசைகள், அந்த ஆசைக்கும் அடிப்படை காரணமான அறியாமை, இது எல்லாமே அந்த பக்தி வந்து அழித்து விடுகின்றது. அகம் துன்வந்தி காத்யேன முழுமையாக அப்படின்னா அந்த பாவங்களுக்கான கஷ்டத்துக்கான அடிப்படை காரணமான அறியாமையே அழிக்கப்படுகின்றது. அப்ப திரும்ப வந்து அவர் ஆசைப்படுவதற்கு, பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை வந்து ஆபாச ரூப பக்தியே அழித்து விடுகின்றது. ஆபாச ரூப பக்தி வந்து ஆரம்ப நிலையில் உள்ள தூய பக்தி. ஒரு தூய பக்தியை கடைபிடித்து பிரேம நிலையத்துக்கு வரணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஆரம்ப நிலையில் உள்ள தூய பக்தி, ஆபாச ரூப பக்தி, எப்படி சூரியன் வந்து 12 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பனித்துளிகள் அழியும் அப்படின்னு இல்லை. இந்த பனித்துளிகள் அழிவதற்கு வந்து சூரியன் 12 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பனித்துளி அழியாது. சூரியனுடைய முதல் ஒளிக்கதிர்கள் அதுவே இந்த பனித்துளிகளை அழித்து விடுகின்றது. எப்படி சூரியனுடைய முதல் ஒளிக்கதிர்களே பனித்துளிகளை அழித்து விடுகின்றதோ, அதே மாதிரி தூய பக்தியினுடைய ஆரம்ப நிலை ஆபாச ரூப பக்தி அதுவே அகம் துன்வந்தி காத்யேன பாவங்களை வந்து முழுமையாக அழித்து விடுகின்றது. பாவங்களை முழுமையாக அழித்து விடுகின்றது அப்படின்னு இந்த ஓமை வந்து அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. இங்க கிருஷ்ணர் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய வெப்பத்தை வந்து அவ்வளவு சுலபமாக அழித்து விட்டார். எப்படி ஒரு சூரியன் வந்து பனித்துளிகள் அழிக்கின்றது. அடுத்த ஸ்லோகம். விதூய ததமேயாத்மா பகவான் தர்ம குப்விபுஹு மிஷதோ தசமாசஸ்ய தத்ரைவாந்தர்ததே ஹரிஹி. மொழிபெயர்ப்பு படிங்க. இவ்வாறு குழந்தை கவனித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும், நேர்மையானவர்களை காப்பவரும், எல்லா திசைகளிலும் பரவி இருப்பவரும், காலவெளியின் எல்லைக்கு உட்படாதவருமான பரம்புருஷ பகவான் திடீரென்று மறைந்து போனார். விதூய தத் அமேயாத்மா பகவான் தர்மகுப் விபுகு. தர்மகுப் அப்படின்னா தர்மத்தை காப்பாற்றுவார். இந்த ஸ்லோகத்துல தர்ம அப்படிங்கிற வார்த்தை எந்த தர்மத்தை குறிக்கின்றதுன்னா
தன்னுடைய பக்தர் மேல அன்பை வைத்திருக்கின்ற அந்த குணத்தை குறிக்கின்றது. பக்த வாத்சல்யதா அப்படிங்கிற அந்த குணத்தை குறிக்கின்றது. பக்தர் மேல அன்பை வைத்திருக்கின்ற அந்த பக்தவத்சலரான பகவான், அந்த பக்தவத்சலரான பகவான் அமேய ஆத்மா, நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான திருமேனியை உடைய, ரூபத்தை உடைய பகவான் அமேயாத்மா. மற்றும் ஹரி, ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா திருடன். இந்த ஸ்லோகத்துல ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு திருடன், திருடனாகிய பகவான் விபு. அந்த திருடனாகிய பகவான் அந்த பிரம்மாஸ்திரத்தை அழித்ததன் பின் விதூய அந்தர்ததே, அதே இடத்தில் மறைந்து போனார். மிஷதோ தசமாசஸ்ய, அந்த 10 மாசமான 10 மாசமான பரீட்சித் குழந்தை கிருஷ்ணரை தரிசித்துக் கொண்டிருந்தார். அந்த அதே நொடியில கிருஷ்ணர் மறைந்து போனார். அந்தர்ததே. அந்த சமயத்துல பரீட்சித் மகாராஜருக்கு 10 மாசம், அவர் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. தர்மகுப் விபுகு, தர்மகுப் விபுகு அமேயாத்மா ஹரிஹி, இந்த 4 வார்த்தையும் கிருஷ்ணரை குறிக்கின்றது. ஏன் கிருஷ்ணரை ஹரி, திருடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா கிருஷ்ணர் அந்த உத்தராவினுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைந்து பரீட்சித் மகாராஜருடைய மனதை திருடி விட்டார். பரீட்சித் மகாராஜருடைய மனதை வசீகரித்து விட்டார், மனதை திருடி விட்டார். அதனால தான் அவருடைய இந்த இடத்துல அவரை திருடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஹரிஹி அப்படின்னு. ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு திருடன் ஒரு அர்த்தம், விஷ்ணு கிருஷ்ணர். இன்னொரு அர்த்தம் குரங்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் சிங்கம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதை தவிர மற்ற அர்த்தங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு ராமாயணத்துல விபீஷண சரணாகதியில ராமர் சுக்ரீ ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். ஹரி கணேஸ்வர அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். ஹரி கணேஸ்வர அப்படின்னா, ஈஸ்வர அப்படின்னா தலைவர், கண அப்படின்னா ஒரு குழு, சமூகம். ஹரிகண அப்படின்னா ஹரியினுடைய சமூகம். இந்த ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல குரங்கு, குரங்குகளினுடைய சமூகத்தினுடைய தலைவரே அப்படின்னு ராமர் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி சுக்ரீவரை அழைக்கின்றார். ஹரிகணேஸ்வர, குரங்குகளினுடைய சமூகத்தினுடைய தலைவரே அப்படின்னு. அப்ப ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு குரங்கு அப்படிங்கிற வார்த்தை அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பரீட்சித் மகாராஜருடைய மனதை திருடியதுனால கிருஷ்ணரே ஹரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் எப்படி ஒரு திருடனுடைய சுபாவம் என்ன. திருடன் ஒரு இருட்டான இடத்துக்குள்ள நுழைகின்றார். அந்த இருட்டான இடத்துல நுழைந்து அங்க போய் ஏதாவது ஒரு விஷயத்தை திருடி விட்டு அதுக்கப்புறம் மறைந்து விடுறார். அதே மாதிரி கிருஷ்ணர் கர்ப்பத்துக்குள்ள எந்த வெளிச்சம் கிடையாது. கிருஷ்ணர் உத்தராவினுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைந்தார், பரீட்சித் மகாராஜருடைய மனதை திருடி விட்டு மறைந்து விட்டார். அதனாலதான் இங்க ஹரி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தப்பட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம் இதோட முடிக்கும்.
ततः सर्वगुणोदर्के सानुकूलग्रहोदये जज्ञे वंशधर पाण्डोर्भूय பாண்டுரிவௌஜசா. அதன் பிறகு ராசி மண்டலத்தின் நல்ல அறிகுறிகள் அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டதும் வீரத்தில் பாண்டுவை போலவே இருக்க போகும் அவரது வாரிசும் பிறந்தார். தத சர்வகுணோதர்க்கே ச அனுகூல கிரகோதயே. அப்ப அந்த சமயத்துல எல்லா கிரகங்களும் மிக அனுகூலமான நிலையில் இருந்தன. எல்லா கிரகங்களும் அனுகூலமான நிலையில் இருந்ததுனால அந்த சமயத்துல பரீட்சித் மகாராஜர் மிக உயர்ந்த குணங்களோடு பிறந்தார். சர்வ குணோதர்க்கு அந்த எல்லா குணங்களுடைய அனுகூலமான நிலை எப்படி பரீட்சித் மகாராஜருக்கு உதவியதுன்னா, பரீட்சித் மகாராஜருடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த குணங்களை, நல்ல குணங்களை அவருடைய வாழ்க்கையில கொடுத்தது. அந்த நல்ல குணங்களோடு வம்சதரக பாண்டோர் வம்சதரக பாண்டுவினுடைய சந்ததியை காப்பாற்றுபவரான பாண்டுவினுடைய சந்ததியை பராமரிக்கின்ற அந்த பரீட்சித் பாண்டுர் இவ ஓஜசா, பாண்டுவை போன்ற அதே மாதிரியான சக்தியுடன் பிறந்தார். பாண்டுவை போன்ற அதே மாதிரியான சக்தியுடன் பிறந்தார். சர்வ குணோதர்க்கே, இந்த வார்த்தை மூலமாக என்ன தெரிகிறதுனா, பரீட்சித் மகாராஜர் நிறைய நல்ல குணங்களை காண்பிக்க போகின்றார் அப்படிங்கிறது தெரியுது. அந்த அவர் பிறக்கும் பொழுதே ச அனுகூல கிரகோதய, எல்லா கிரகங்களும் நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலையில் இருந்தது. இங்க பிரபுபாதர் எழுதுறார், இந்த ஜீவராசிகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் இந்த ராசி மண்டலம் வெறும் கற்பனை கிடையாது. எப்படி நாட்டின் ஆதிக்கத்தினால் ஒரு பிரஜை ஆளப்படுவதை போலவே ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு கணமும் இயற்கை சட்டங்களினால் ஆளப்படுகின்றார். இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம். நம்மளுடைய ஒவ்வொரு செயலினால் நம்ம பந்தப்படுத்தப்படுகின்றோம். ஆனா அந்த செயலை கிருஷ்ணருக்கு சேவையாக செய்யும் பொழுது அந்த பந்தத்திலிருந்து விடுபடுகின்றோம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார. நம்மளுடைய செயல்னால பந்தப்படுத்தப்படுகின்றோம். அதனால அந்த பந்தப்படுத்தப்படுகின்றோம்னா என்ன அர்த்தம்? அதனால நம்ம மேல அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. கிரகங்கள் அது நமக்கு குறிப்பிட்ட உடலை வழங்குகின்றன, குறிப்பிட்ட சூழ்நிலையை கொடுக்கின்றன, குறிப்பிட்ட குணங்களோடு நம்ம பிறக்கின்றோம். அதனால்தான் மிகவும் சூக்ஷ்மமான இயற்கை சட்டத்தின்படி நமது உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தினால் ஆளப்படுகின்றது. மேலும் ஜீவராசி ஒருவன் அத்தகைய நட்சத்திர ஆதிக்கத்தை திறமையாக கையாளுவதன் மூலம் சிறைப்பட்ட வாழ்க்கை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய உடலை பெறுகின்றான். எனவே ஒரு மனிதனுடைய விதி அவன் பிறக்கும் நேரத்தில் உள்ள கிரகங்களின் நிலையால ஆராய்ந்து அறியப்படுகின்றது. அதனால்தான் ஜோதிட நிபுணர் அந்த அவருடைய ஜாதகத்துக்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கையை கணிக்கின்றார். கிருஷ்ணர் பிறக்கும் பொழுது ரொம்ப மங்களகரமான கிரகங்களுடைய நிலை இருக்கின்றது. அதே மாதிரி கிருஷ்ணருடைய பக்தர்கள் பிறக்கும் பொழுதும் அந்த கிரகங்களுடைய அமைப்பு மங்களத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால்தான் கிருஷ்ணர் பிறக்கின்ற அந்த திதியை ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம். ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணர் தோன்றிய அந்த நாளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகின்றது. ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தையை மற்ற விஷ்ணு தத்துவத்தினுடைய அவதாரத்தை கூட நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தை குறிப்பாக கிருஷ்ணருடைய அந்த தோன்றிய நாளுக்கு மட்டும்தான் கிருஷ்ண ஜெயந்தி. பலராமருக்கு பலராம பூர்ணிமா அப்படின்னு தான் சொல்லணும். வாமன ஜெயந்தி சொல்லக்கூடாது, வாமன துவாதசி.
ராதா அஷ்டமி, லலிதா ஷஷ்டி, நரசிம்ம சதுர்தசி. அந்த மாதிரி ஜெயந்திங்கிறது வந்து குறிப்பாக இந்த இடத்துல இந்த இப்ப வந்து ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தை ஒரு சாதாரண மனிதனுக்கே பயன்படுத்துறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அம்பேத்கர் ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி. பரிஷத் மகாராஜர் மிகச்சிறந்த ஒரு சத்திரிய பேரரசராக மட்டுமல்லாமல் பகவானுடைய சிறந்த பக்தராகவும் இருந்தார். இவ்வாறாக அமங்கலமான நேரத்தில் அவர் பிறப்பது சாத்தியமே கிடையாது. பரிஷத் மகாராஜரை போன்ற ஒரு உயர்ந்த பக்தரை வரவேற்பதற்காகவும் இந்த கிரகங்கள்லாம் சரியான அனுகூலமான நிலையில் இருந்து பரிஷத் மகாராஜரை வரவேற்றியது அப்படின்னு சொல்றோம். பிரபுபாதர் எழுதுறார், இந்த எல்லா நட்சத்திரங்களும் ஒன்று கூடி அரசனை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சுபவேளையாகும். இவ்வாறு பிறந்த அவர் பாகவதத்தின் பெரும் புகழுக்கு உரியவரானார். இத்தகைய சுப முகூர்த்தத்தை வந்து மனிதனால ஏற்படுத்த முடியாது. சில சமயம் வந்து சில பேர் நினைக்கிறாங்க, ஓ இந்த குழந்தை நம்மளுடைய குழந்தை இந்த நாளெல்லாம் பிறக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து டாக்டரை கட்டாயப்படுத்தி நீங்க அறுவை சிகிச்சை செய்து இந்த நாள்ல பிறக்க வைங்க அப்படின்னு செயற்கையாக முயற்சி எடுக்கிறாங்க. அப்படிலாம் நம்ம செயற்கையால முயற்சி எடுக்க முடியாது. ஒரு அரசியல் தலைவர் அவர் வந்து அவருடைய மருமகளோ மகளோ கர்ப்பமா இருந்த பொழுது அவர் வந்து அப்படி ஒரு கண்மூடித்தனமான ஒரு அரசியல் தலைவர். அவர் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் யாரோ அந்த தலைவருடைய பிறந்த நாள் வரப்போஇருந்தது. அவர் டாக்டர் கிட்ட சொன்னாங்க, இந்த பிறந்த நாள் அன்னைக்கு என்னுடைய மருமகளுடைய குழந்தை பிறக்கணும், அப்படி நீங்க வந்து ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துங்க. அப்படி சில கண்மூடித்தனமான நபர்கள் இருக்காங்க. ஆனா பிரபுபாதர் எழுதுறார், இந்த இத்தகைய சுபமுகூர்த்தத்தை வந்து மனிதனால் ஏற்படுத்த முடியாது. பரமபுருஷரின் பிரதிநிதிகளான மேல் அதிகாரிகளால் இந்த ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஒவ்வொருத்தருடைய புண்ணியம் பாவங்களுக்கு ஏற்றபடி அந்த கிரகத்தினுடைய அமைப்புகள் இருப்புகின்றன. அதனால்தான் பிரபுபாதர் எழுதுறார், அதனாலதான் நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்ஸ்காரங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பிரபுபாதர் வலியுறுத்தி சொல்றார். ஒருத்தர் கர்ப்பாதான சம்ஸ்காரங்கள் இந்த மாதிரி சம்ஸ்காரங்களை சரியா கடைபிடித்தார்னா அதற்கேற்றபடி நல்ல நட்சத்திரங்களுடைய ஆதிக்கம் வந்து அந்த குழந்தை பிறக்கும் போது இருக்கும். அதனாலதான் இந்த சம்ஸ்காரங்களை கடைபிடிப்பதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றேன். எப்படி நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில நம்மளுடைய வீட்டுல வந்து ஒருத்தர் விருந்தினர் வரும் பொழுது அந்த விருந்தினர் வருவதற்காக நம்ம ஏற்பாடு செய்யறோம். அந்த விருந்தினர் வந்து இவங்களுடைய வீட்டுல ஒரு மணி நேரம் மட்டும்தான் இருக்கலாம், அல்ல 2 மணி நேரம் இருக்கலாம், அல்ல 2 நாள் மட்டும் இருக்கலாம், அல்ல 1 வாரம் மட்டும் இருக்கலாம். அப்படிப்பட்ட நபருக்கே நம்ம வந்து பல ஏற்பாடுகளை செய்யறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நபர் அடுத்த 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க போறார். ஒரு குழந்தை பிறக்க போகின்றது. அப்ப வந்து எவ்வளவு ஏற்பாடு செய்யணும். அந்த ஏற்பாடு தான் கர்ப்பாதான சம்ஸ்காரம். 1 மணி நேரம் தற்காலிகமாக 1 மணி நேரம் வருகின்ற விருந்தினருக்கு நம்ம அவ்வளவு ஏற்பாடு செய்யறோம். ஆனா 60 வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற குழந்தைக்கு வந்து மக்கள் வந்து இந்த சம்ஸ்காரங்களை கடைபிடிப்பதில்லை, ஏற்பாடு செய்வதில்லை. அதனால தான் கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறதுனால தான் பல துர்குணங்களை உடைய குழந்தைகள் பிறக்கின்றன. அப்படின்னு கர்ப்பாதான சம்ஸ்காரத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பிரபுபாதர் எழுது. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. கேள்வி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, இப்ப எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த ஞானம் வராதுங்களா பிரபு கருவுல?
ஆனா அப்படிதானே பிரபு சொல்லுவாங்க, வெளியில வந்துதான் மறந்துடுவாங்க அப்படிங்கிற இல்ல, மாதிரி இல்ல பிரபு சொல்லுவாங்க. இல்ல. இது தெளிவா பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆஹா. பாகவதத்துல வந்து ஒரு சில மிக அரிதான பக்தருக்கு தான் அந்த கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை செய்கின்றார் அப்படின்னு பாகவதத்தை தெளிவா சொல்லு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஏன்னா அந்த பிரார்த்தனைகளை படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெய்வீகமான உயர்ந்த பக்தி சிந்தனை உள்ள பிரார்த்தனைகள். ம். அப்ப எல்லோரும் அப்படி பிரார்த்தனை செய்தாங்கன்னா அப்படி பிரார்த்தனை செய்ததுக்கு அப்புறம் எப்படி வீழ்ச்சி அடைய முடியும்? பக்தியிலிருந்து ஒருத்தர் எல்லோரும் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் பகவானை மறந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆஹ் அப்ப அவர் அவர் எல்லோரும் வந்து அப்படி பிரார்த்தனை செய்திருந்தாங்கன்னா அப்ப எப்படி பக்தியிலிருந்து வீழ்ச்சி அடைந்திருக்க முடியும்? பக்தியிலிருந்து ஒருத்தர் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர் வந்து திரும்பி பக்திக்குள்ள வந்துருவார். ஆனா வாழ்க்கை முழுவதும் பகவானை மறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லோரும் பிரார்த்தனைக்கிறது இல்லை. மிக அரிதான ஒரு சில ஜீவாத்மாக்கள் தான் அப்படி பிரார்த்தனை செய்கின்றார்கள் அப்படின்னு தெளிவாக ஆச்சாரியர்கள் பாகவதமே சொல்றது. அப்ப இந்த நினைவுகளுக்கு இந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் உதவி புரியும் அப்படிங்களா இல்ல? கர்ப்பதான சம்ஸ்காரத்தை செய்வதன் மூலமாக ஒரு நல்ல பக்தர், நல்ல தர்ம சிந்தனை உள்ள ஒரு ஜீவாத்மாவை நம்மளுடைய குடும்பத்துல பிறக்க வைப்பதற்கு அது உதவியாக இருக்கு. ஆனா நல்ல ஒரு இதுன்னு பிரபு சொல்ற மாதிரி எல்லாரையும் எப்படி எப்படியோ நம்ம வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். ஆனா அந்த ஒரு குழந்தைய வரவேற்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ பிரயத்தனப்படணுங்கிறது கரெக்டான, ரொம்ப நல்ல கரெக்டான பிரபு இன்னைக்கு பிரபுபார் சொல்லியிருக்கிறது. எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த சமுதாயத்துல நம்மளால அது வந்து இன்னும் எல்லாருக்கும் தெரிவிக்க முடியல இல்ல பிரபு அந்த அப்புறம் பிரபு இப்ப வந்து பரீட்சித் மகாராஜா வந்து எப்ப பிரபு கருவுல அது பார்த்தவங்கள பகவானை தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனா எப்ப ஃபைனலா தான் அவர் திரும்ப இது பண்றாங்க பிரபு பாக்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குதா எப்படிங்க? கிருஷ்ணருடைய லீலை முடிந்து விட்டது. கிருஷ்ணர் லீலை வரக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் லீலை முடிந்து ஆன்மீக உலகத்துக்கு சென்று விட்டார். பரீட்சித் மகாராஜர் ஒரு விதத்துல தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தார். அந்த கர்ப்பத்துல பார்த்த அந்த கிருஷ்ணரை, அந்த உருவத்தை நினைத்து கொண்டே இருந்தார். அந்த விதத்துல பார்த்தோம்னா சாஸ்திரத்துல வந்து நேரடியாக கிருஷ்ணரை தரிசனம் செய்யறதை விட அந்தர் தரிசனம், மனசுக்குள்ள பகவானை நினைப்பது, மனசுக்குள்ள கிருஷ்ணரை பார்ப்பது, அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நேரடியான தரிசனத்தை விட அந்தர் தரிசனம், மனசுக்குள்ள எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டிருப்பது. அந்த விதத்துல பார்த்தோம்னா பரீட்சித் மகாராஜர் ஒவ்வொரு வினாடியும் அந்த கர்ப்பத்துக்குள்ள பார்த்த அதே கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தார், சோதித்துக் கொண்டே இருந்தார். அதனாலதான் அவருடைய பேர் பரீட்சித். சொல்ல மாதிரி ஏன்னா அவரு வந்து அந்த பியூர் ஆத்மாவா இருக்கிறனாலதான் பிரபு ஆரம்பத்துல அவங்க அம்மாவால காப்பாற்றப்படுறாரு பகவான கூப்பிட்டு இல்லைங்க பிரபு. கடைசியில வந்து பகவானே குரு வந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்ப இது வந்து அவரோட அந்த வம்சாவளியும் ஒரு காரணம் தானே பிரபு அதுக்கெல்லாம். பரீட்சித் மகாராஜர் அதனாலதான் 19வது அத்தியாயத்துல சொல்றார். அவர் அப்போ இது வந்து அவருடைய தன்னுடைய பணிவு மனப்பான்மையினால சொல்றார். அபிதே பகவான் பிரீத்த கிருஷ்ண பாண்டுசுத பிரியக பைத்ருஷ் ஸ்வசேய பிரீத்தியர்த்தம். பரீட்சித் சொல்றார், பாண்டவர்கள் மேல உள்ள அன்புனால கிருஷ்ணர் வந்து எனக்கு கருணை காண்பித்துள்ளார். எனக்கு வந்து பெரிய தகுதி எதுவுமே கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு தாழ்ந்த நபர். நான் வந்து ஒரு வீழ்ச்சி அடைந்த சத்திரியன். ஆனா கிருஷ்ணருக்கு என்னுடைய பாட்டனார்களான பாண்டவர்கள் மேல அதிக அன்பு. அவர்கள் மேல உள்ள அன்புனால கிருஷ்ணர் வந்து எனக்கு கருணை காட்டியுள்ளார். எப்படி கருணை காட்டியுள்ளார்? உங்களை சுகதேவ் கோஸ்வாமி உங்களை வந்து உங்களுடைய சங்கத்தை எனக்கு கொடுத்து
கிருஷ்ணர் இதன் மூலமாக பாண்டவர்கள் மேல உள்ள அன்பை வந்து வெளிப்படுத்தியுள்ளார். நான் வந்து பாண்டவர்களோட சம்பந்தப்பட்டவனால எனக்கு வந்து தனிப்பட்ட ரீதியில பார்த்தோன்னா எந்த தகுதி கிடையாது. ஆனா நான் பாண்டவர்களுடைய பேரனா இருக்கிறதுனால கிருஷ்ணர் வந்து உங்களை வந்து அனுப்பி எனக்கு கருணை காட்டியுள்ளார் அப்படின்னு பணிவுடன் வந்து பேசுறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதோடு முடித்து போகும். ग्रंथराज श्रीमद्भागवतम की जय।